ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வெயிட் லாஸ் வீடியோவில் நிறைய பேர் அந்த ப்ரோட்டீன் ஷேக் பற்றி அட கேட்டிருந்தீங்க. யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. அதான் இந்த வீடியோவில் அதை போடலான்னு பார்த்தேன். இதான் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷத்தில் அருமையான ஷேக் ரெடி. ஸோ என்னெல்லாம் எடுக்கணும்? முதல்ல நமக்கு தேவை ஷேக் போடுறதுக்கு தேவையான ஒரு ஷேக்கர். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சியை முதல்ல மாட்டி சுவிட்சை போட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஆல்மண்ட் மில்க் அண்ட் யோகட், இது 2 தான் நமக்கு இன்னைக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது பட்ஜெட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல இந்த ஷேக்கரில் ஒரு 200 ml போல் இந்த ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கிடுங்க. ஆல்மண்ட் மில்க் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நார்மல் மில்க் கூட எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் மில்க்னால் கொஞ்சம் கேலரி கம்மியாக வரும், அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த பாதாம் ஒரு 7-8 எடுத்து போட்டுக்கிடுங்க. ஆல்மண்ட் தான்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். பாதாம் பிஸ்தா எது வேணுமோ எடுத்துக்கிடுங்க. நான் வந்து யூஸ்வலாக ஒரு கொஞ்சம் பாதாமும் ஒரு 4-5 கேஷ்யூ எல்லாமே எடுத்துக்கிட்டு அதை முதல்ல மிக்சியில் போட்டு கொஞ்சம் லேசாக ஒரு 2 செகண்ட் கட்ட 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 அடித்து விட்டு பொடி ஆக்கிடாங்க. அதை நம்ம இந்த மாதிரி மிக்சி சவுண்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டே பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் கேலரி குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோன்னா, இந்த எடுத்து வச்ச பால் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட் மில்க், அதை உள்ளே ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தேவை இந்த பீனட் பட்டர். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பின்டோலான்னு சொல்லி ஒரு பிராண்டில், அதிலேருந்து ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிடுங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குவேன். இதை எடுத்து கிட்டு தட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஸ்பூன்லேருந்து விட மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி அப்படியே நக்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்றலாம், நல்ல விஷயந்தான். தப்பாக மூடி வச்சுருங்க, இல்லை எறும்பு வந்துடும். அடுத்து இந்த மில்கி மிஸ்டில் இந்த ஸ்கிர், இது வந்து நான் இதில் ஒரு பாதி டப்பா எடுத்துக்குவேன். ஆல்ரெடி பாதி எடுத்துட்டேன், மிச்சத்தை அதனால அப்படியே டைரெக்டாக உள்ளே கொட்டிடுவோம். பார்த்து சிந்தாமல் ஊற்றுப்பா. ஏய், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த தேன், இது வேணும்னா இனிப்பு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இனிப்புலாம் வேணாம் நமக்கு அப்படியே அடிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு அடுத்த லேசாக மிக்சியை போட்டு கட்ட 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 கட்டான்னு அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கிருன்னு போட்டு ஒரு அடி அடித்து முடிச்சு விடுங்க. இந்த வைபிங் ரொம்ப முக்கியம், அதை பண்ணிங்கன்னா தான் வெயிட் லாஸ் ஆகும், இல்லைன்னா நான் பொறுப்பு இல்லை. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், ஓவர். ஷேக்கு ரெடி. இதை அப்படியே நம்ம ஷேக்கருக்குள்ளே ஊற்றி அப்படியே குடிக்கிறதுனாலும் சரிதான், இல்லை இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா
இன்னும் கொஞ்சம் கூட தேன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும், அதனால் நான் யூஸ்வலாக கொஞ்சம் அடிஷ்னலாக தேன் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். ஸோ அந்த கேலரி எல்லாம் கட் பண்ணணும், சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளவுதான். இதை போட்டு இன்னொரு ஒரு 2 ஷேக் பண்ணிக்கிடுங்க, நல்லா ஷேக்கரை. இந்த மூடி வேற ஷேக் 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 ஆஃப் பண்ணிடுங்க. அதனால நான் மறந்துடுவேன். குடிச்சு பாருங்க, சூப்பர் டேஸ்ட். ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. சர்பத்தை விடலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 hour நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து எடுத்து குடிங்க, சூப்பராக இருக்கும்.